நாளைக்கு நடக்கக்கூடிய மதுரை மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துருங்க. எனக்கு தெரியல டிவிகே நண்பர்கள் இந்த வீடியோவை எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரும் வந்துட்டு இதை பேச மாட்டேங்கிறாங்க. பேசினா நீங்க அவங்களையும் வந்து திட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. இது குற்றச்சாட்டா எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பேசுறது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது வீடியோட எண்ட்ல சொல்லுங்க. என்னாச்சு அப்படின்னா விஜய் அண்ணாவோட ப்ரொஃபைல் போட்டோ வச்சுக்கிட்டு கமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் இருக்குன்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போயிட்டு ரொம்ப கேவலமா தப்பான வார்த்தையில படிக்கவே முடியாத வார்த்தையில கமெண்ட் பண்றானுங்க. அந்த மனுஷனோட போட்டோ வச்சுக்கிட்டு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நம்ம கமெண்ட்ஸ் நம்மளோட போஸ்ட்டுக்கு கீழே அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சில சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி கமெண்ட் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அப்படி கிடையாது, ஆனா சில பேர் அப்படிதான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அண்ணாவோட ப்ரொஃபைல் போட்டோ வச்சுட்டு கீழே போய் ஒருத்தன் தப்பா கமெண்ட் பண்றான் அப்படின்னா அவன் வந்து டிவிக்கே கிடையாது, அவன் எவனோ ஒருத்தன் தான். ஆனா ப்ரொஃபைல் போட்டோ வச்சுட்டு அப்படி கமெண்ட் பண்றான் அப்படின்னா கெட்ட பேர் யாருக்கு வரும் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வரும், உங்களோட கட்சிக்கு தான் வரும். ஏன்னா ப்ரொஃபைல் அவன் வச்சிருக்கானே அப்படி. அண்ட் இன்னொரு விஷயம், டிஎம்கே அப்படி பண்றாங்க, ஏடிஎம்கே அப்படி பண்றாங்க, பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் அப்படிதானே பண்றாங்க, அப்படிதானே கமெண்ட்ஸ்ல நாங்க பாக்குறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு மாற்றா தான் வந்திருக்கீங்க. நீங்க ஒரு மாற்று அரசியல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்களே தவிர நீங்க அவங்க கூட கம்பேர் பண்ணா உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரும். சோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா கொண்டு போங்க. 2026ல அண்ணனை சிஎம் ஆக்குற வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க சண்டை போட வேண்டிய இடம் கமெண்ட் பாக்ஸ் கிடையாது, களத்துல. சோ இது எப்படி எடுத்துக்க போறீங்க அப்படின்னு தெரியல. மதுரை மாநாட்டுக்கு சேஃபா போய் சேஃபா வாங்க. ஏன்னா உங்களை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரூலிங் பார்ட்டி. ஒரு சின்ன தப்பு கூட நாளைக்கு பெருசா பேசப்படும். யதார்த்தமான உண்மை இதுதான். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.